IBPS ட்ரை பண்ணுவாங்க, இல்ல IBPS RRB ட்ரை பண்ணுவாங்க, இல்ல SBA வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மூணும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேகன்சி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல் இருந்தே வேகன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரையுமே அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கிளர்க் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் PO வரும், அப்புறம் SO வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா இந்த IBPS SBA பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கான நோட்டிபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, POக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, SOக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் IBPS RRB பொறுத்தவரையும் பார்த்தா ஒரே நோட்டிபிகேஷன் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி மொத்தமாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. SBA பொறுத்தவரையும் பார்த்தா கிளரிக்கல் போஸ்டிங்கை வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் PO SO வந்து பார்த்தோம்னா SBAலையும் சரி IBPSலையும் சரி PO SO அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா டைரக்டா பேங்க் மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த PO இல்ல SO இந்த மாதிரி ஒரு ஆபீசர் லெவல்ல வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், GM இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு சில